கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேலைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் நமக்கு இந்த புதிய மாதத்தை கொடுத்து இந்த முதல் ஆராதனை வேளையிலே தேவனுக்குரிய தொழுகை, ஆண்டவருக்குரிய ஆராதனை கனத்தை நாம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஆண்டவரே மகிமையையும் துதிகளையும் ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ராஜா, இந்த ஆராதனை வேலை நீர் ஆசீர்வதியும். எங்களோடு இணைந்து உம்மை தொழுது கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆண்டவரே துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், ஆராதனை பலிகள் உமக்கு உகந்தவைகளாய் மாறுவதாக. இம்மட்டும் நடத்தின எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆண்டவரே கோடா கோடி நன்றி பலிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் காணிக்கையாய் செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் தேவரை பொறுப்படுத்த நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மறைத்து வெளிப்படும். இந்த ஆராதனையை பார்க்கிற எங்களோடு இணைந்து உம்மை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற எல்லா மக்களோடும் அவருடைய குடும்பத்தோடும் தேவ பிரசன்னத்தை தேவன் தந்துள்ள ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் இந்த நாளில உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை அதிகமாக கட்டளிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். எல்லா துதிகன மகிமையாவுமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த புதிய மாதத்திலே சந்திக்க தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். இந்த புதிய மாதத்திலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்து நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவைகள் எண்ணி முடியாதையா என்று சொல்லி அந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம்
வந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா உம் நாமம் வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா 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 ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் என் ஜீவனாலெல்லாம் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் ஆராதனை சிந்தையோடு உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம் உம் சமூகம் எந்தன் வாஞ்சை என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம் இந்த மாதத்திலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் புது புது கிருபைகளையும் நம்முடைய விசுவாசத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படிக்காக நாம் அவர் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா பிரசன்னம் என்ன ஆனந்தம் சமூகம் எங்கள் வாஞ்சை பிரசன்னம் என்ன ஆனந்தம் சமூகம் எங்கள் வாஞ்சை ஸ்தோத்திரம் என் தேவனே
ஊற்றிடுமே. தாகமுள்ள அடியானே, தாகமுள்ள அடியானே, ஊற்றிடும் உந்தன் அபிஷேகமே, ஊற்றிடும் உந்தன் அபிஷேகமே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோர். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடோ, தீவாவும் அன்பினால் பலப்படுத்தோ. அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடோ, தீவாவும் அன்பினால் பலப்படுத்தோ. உம் சித்தம் போல் நடத்திடோ, உம் சித்தம் போல் நடத்திடோ. உந்தன் பாதையில் வழி நடத்தோ, உந்தன் பாதையில் வழி நடத்தோ. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. சொல்லுவோம். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. ஸ்தோத்திரம் என் தேவனே. புதிய மாதத்திலே புதிய கிருபையை கற்றுக் கொடுக்கும்படிக்காய் ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் எந்தன் வாஞ்சை. உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோரே. கரங்களை தட்டி கர்த்தரிடம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. உம்முடைய நாமத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தரே, நீ பரிசுத்தர். உம்முடைய பரிசுத்தமான பாதையிலே எங்களை பரிசுத்தராயிருந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவே, நீ பெரிய காரியத்தை செய்வீராக. உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். வாழ்க ராஜா, உம்முடைய பரிசுத்த நாமம் வாழ்க. எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீர் சர்வ வல்லவர். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். सर्व सृष्टि कुम यजमानी नीरे, सर्व सृष्टि काப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் நம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். सर्व सृष्टि कुम यजमानी
என்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே, என்னை மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை
செலுத்துகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு தேவாதி தேவனை நாம் கனப்படுத்துவோமாக. நம்முடைய தேவன் நல்லவர், எப்பொழுது நமக்கு நன்மைகளே செய்கிற நல்ல தேவன். ஓ, அவரை நம்புகிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற நல்ல தேவன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த பாதத்தை நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு வணங்குகிறோம். உம்முடைய பாதங்களை நாம் முத்தமிட்டு வணங்குகிறோம் ராஜா. 24 மூப்பர்களும் உம்முடைய அடரே பாதத்திற்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்து பணிந்து விடுகிறது போல நாங்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பாதத்தை முத்தமிட்டு வணங்குகிறோம். ஆண்டவரே, தேவ தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்களால் ஆண்டவர் 24 மணி நேரமும் இரவும் பகல் ஓய்வில்லாமல் போற்றப்படுகிற புகழப்படுகிற உம்மை நாங்களும் ஆண்டவரே சிறு கூட்டமாய் ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் திருச்சபையாய் உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்முடைய ஆண்டவரே நாமத்துக்கே நாங்கள் எல்லா கனத்தையும் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில ஒரு மனதோடு நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மீது அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் கரந்தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் கிருபை தருவீராக, தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக. எல்லார் மேலும் ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை பாயட்டும். சுகமாக்கும் வல்லமை எல்லாரையும் நிரப்பட்டும். அப்பா, தழும்புள்ள கரத்தை வைத்து எல்லாரையும் தொட்டு சுகமாக்க வேணுமா என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இன்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தைப்படி எல்லா எகிப்தின் வாதைகள், நிந்தைகள், அவமானங்கள் இந்த துதி ஆராதனை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் பறந்து போவதாக. எல்லா மலை போன்ற பிரச்சனைகள் நிர்மூலமாவதாக. அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் எல்லாரும் உதிக்கட்டும். அப்பா, மகிமை எல்லாரையும் நிரப்பட்டும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை வேளையிலேயும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த, தேவனை பாட, ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்விக்க ஆண்டவர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் யாவரும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை எங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்தருவாராக. இந்த மே மாதத்திலும் தேவன் கொடுத்த இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு தேவன் தொடர்ந்து கட்டளிட போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் யெகோவா ஈரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு நல்ல செய்தி, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அல்லேலூயா. விசுவாசியுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய முதல் பாகத்திலே யாருக்கு ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் பாகத்திலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 3 வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, 2வது அழைக்கப்பட்டவர்கள், 3வது தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை நம்பியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். இந்த தீமை நன்மையாக தேவனால் மாற்றப்படும். வேத புஸ்தகத்திலே அருமையானவர்களே,
எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபேசியர் 1:12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பது ஆண்டவருடைய தீர்மானம். எரேமியா புஸ்தகம் 1:5 எரேமியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டவர்கள். உலகமெங்கிலும் கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், பல கோடி ஜனங்கள் உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே சொற்பமாக இருக்கிற நம்மை, ஒரு சிலராக இருக்கிற நம்மை அருமையானவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களே ஊரிலும் ஒருவனும் வம்சத்திலே 2 பேருமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலை பெரிய பாக்கியம். யாருக்கும் கிடைக்காத இந்த பெரிய ரட்சிப்பை, பெரிதான இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தேவனுடைய அனாதி தீர்மானம் நம்மை கண்டது. சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம் 16 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கருவை தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மையும் ஆண்டவர் கண்டு கொண்டார், முன்குறித்தார். ஆகவே இன்றைக்கு அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை, நாம் இருக்கிற சூழ்நிலை, உலகம் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியும். ஆகவே அருமையான தேவ ஜனமே, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் இந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த தீமை திருச்சபை மேற்கொள்வதில்லை, இந்த தீமை எந்த கர்த்தருடைய பிள்ளையும் மேற்கொள்வதில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 55வது அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் நினைவுகள் அருமையானவர்களே கர்த்தருடைய நினைவு அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ ஆண்டுடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகளாக இருக்கிறது. உங்களுக்காக தேவன் கொண்டிருக்கிற திட்டங்கள் பெரியது. ஆகவே முதலாவது தேவ தீர்மானத்துக்குள் நாம் இருக்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ரோமர் நிருபம் 8:26 அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் சகோதரனே, சகோதரியே, உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். உங்களை அழைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகட்டும். தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை தேடி நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனம் விதமாய் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். I have called you by name, you are mine, you are mine. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்பான இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பல கோடி ஜனங்கள், கிட்டத்தட்ட 780 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த பூமி உருண்டையிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை பெயரிட்டு அழைத்திருக்கிறார். உங்களுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நாம் வேறு யாருடையவர்களும் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கெதுவாக நடக்கும். ஒன்றும் தீமையாய் முடிவதில்லை, ஒன்றும் குறைவாய் முடிவதில்லை, ஒன்றும் தோல்வியாய் முடிவதில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார்? 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டுள்ளமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எழுதுகிற வார்த்தை. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார்? பரிசுத்தவான்களாகும்படி அழைத்தார். நம்மை பாவத்திலிருந்து தேவன் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு அழைத்திருக்கிறார். சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே சகோதரனே சகோதரியே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்தார்? நாம் பரிசுத்த ஜீவியம் செய்ய, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ராஜ்யம் அடையும்படி, ஆண்டவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென். எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கும். ஆண்டவர் ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபட விடாதபடிக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே விசேஷமாய் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எபேசியர் 4:1, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கனமான ஊழியத்திற்கு உங்களை அழைத்திருக்கலாம். அந்த கனமான ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக நீங்கள் செய்யுங்கள். ஒருவேளை சபையிலே நீங்கள் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை பகுதி நேரமாய் செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கலாம். அந்த அழைப்பை உண்மை உத்தமமாய் செய்யுங்கள். சில வேளைகளிலே ஜெபிப்பதற்கு தேவன் ஜெப ஊழியத்தை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருப்பார். அந்த திறப்பின் வாசலிலே நின்று தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியத்தில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ, சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ எந்த ஊழியமாக இருந்தாலும் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏன் தேவனை அழைத்தார் என்ற அந்த அழைப்பை கண்டுபிடித்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. 2 பேதுருவின் நிருபம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் விதமாக எழுதுகிறார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. சகோதரனே சகோதரியே, தேவன் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக முன்குறித்தாரோ, எதற்காக வேறு பிரித்தாரோ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி, அதை மாத்திரம் நிறைவேற்றும்படி, கர்த்தர் குறித்திருக்கிறதை நீங்கள் நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். எதற்காக உங்களை தேவன் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இப்படி செய்தால் நாம் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அழைப்பை விட்டு, தேவன் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு வேற எங்கும் போய்விட வேண்டாம். கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு வேற எந்த இடத்திலும் அலைந்து திரிய வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற அந்த ஸ்தானத்தில் அழைத்த அழைப்பிலே வருகை மட்டும், ஆண்டுடைய வருகை மட்டும் உறுதியாய் தரித்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புஸ்தகத்திலே ஆபிரகாமை தேவன் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கை தேவன் அழைத்தார், யாக்கோபை தேவன் அழைத்தார், மோசே பரிசுத்தவானை அழைத்தார், சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்தார், தாவீது அழைத்தார். எத்தனையோ பரிசுத்தவான்களை தேவன் அழைத்தார். இன்றைக்கு சிறுமையும் எளிமையுமான சகோதரனே சகோதரியே, நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட மக்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ரோமர் நிருபம் 8:28 நாம் அடுத்ததாக படிக்கிறோம். யாருக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. 3வது பாகம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு எல்லாம் தேவன் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். அல்லேலூயா. ஒன்றும் தீமையாய் முடிவதில்லை, ஒன்றும் அற்பமாய் முடிவதில்லை. தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு, திருச்சபைக்கு, தேவ ஊழியக்காரர்களுக்கு, எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக அனைத்தையும் நடத்துவார். ஒரு சத்துருவும் உங்களை மேற்கொள்வதில்லை, ஒரு கொள்ளை நோயும் தேவ சபையை மேற்கொள்வதில்லை. திருச்சபையே, நீங்கள் விழித்திருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த தீமை நம்மை மேற்கொள்வதில்லை. தேவனை உண்மையாய் நேசிக்க உங்கள் இருதயத்தை அர்ப்பணியுங்கள். உலகத்துக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அதனால தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் நேசிப்போமாக. இயேசுவானவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 22:37 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது
அரைகுறை இருதயத்தோடு அல்ல, அரைகுறை மனதோடு அல்ல, முழு இருதயத்தோடு முழு அன்போடு கூட தேவனை நாம் அன்பு கூறுவோமாக. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த கொடிதான கொள்ளை நோய் வைரஸ் பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய செட்டைகள் நிழலிலே அடைக்கலம் உண்டு. உங்களுக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து பாதுகாப்பும் விடுதலையும் மீட்பும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாது. ஹல்லேலூயா. ஆகவே யாருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்? ஆண்டுடைய தீர்மானத்துக்குள் இருக்கிறவர்களுக்கும், ஆண்டுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒருவேளை இன்னும் இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காதிருந்தால் இந்த நேரத்திலே உங்கள் இருதயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, நாம் நம்முடைய ஓட்டத்தை முடித்த பிற்பாடு போகிற பரலோகத்திற்கு இயேசு வானவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவராலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரவே முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உங்கள் சூழ்நிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மைக்கு எதுவாக நடத்துவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு விசுவாசத்தோடு அவரை நம்பியிருங்கள். உங்கள் ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறத்துக்களை உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரே உங்களுக்காக எல்லாம் பார்த்துக் கொள்வார். உங்களுக்காக கர்த்தர் தாமே யாவையும் செய்து முடிப்பார். இந்த மே மாதத்திலும் என்ன கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எதை எதிர்பார்க்கிறீர்களோ, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு தேவன் அற்புதமாய் ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சாட்சியா நிறுத்துவார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நிறுத்துவார். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தரால் விடுதலை பெற்று வந்தபோது, அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபோது தண்ணீர் இல்லாதபடிக்கு அவர்கள் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள், நான் வாசிக்கிறேன், யாத்திராகமம் 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கும் விசுவாசியுங்கள், கர்த்தரே நமக்கு பரிகாரியாகிய தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு பரம வைத்தியர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் கிடையாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாட்கள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் தவித்தார்கள். அந்த சூழ்நிலையிலே மோசேயை நோக்கி ஜனங்கள் அருமையிலே தண்ணீருக்காக கேட்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை பார்த்து அதை எடுத்து குடிக்கிற வேளையிலே அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். மாராவிலே வந்து தண்ணீர் எடுத்து பருகிறார்கள். கசப்பான ஒரு தண்ணீராக இருந்தது. மோசே ஜனங்களுக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, உங்கள் சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்க ஒரு போக்கை வைத்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய இந்த நேரத்திலே உங்களுக்கு அருமையிலே பண பிரச்சனை ஒரு போராட்டமாக இருக்கும். உணவில்லாதபடிக்கு நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு ஒரு வேளை காணப்படலாம். வருமானமற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் தப்பிக்கொள்வதற்கு ஒரு போக்கை, ஒரு வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு மாராவின் தண்ணீரை குடித்த மக்களுக்கு, கசந்து போன அந்த சூழ்நிலை இருந்த மக்களுக்கு தேவன் மோசேயின் மூலமாய் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தின் தண்ணீரிலே போட்டவுடனே மாராவின் தண்ணீர் மதுரமாயிற்று. ஐயா, என் வாழ்க்கையும்
கசந்து போன ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். வீட்டுக்குள் அடைபட்டு குழப்பத்தோடு, மன போராட்டங்களோடு, மன கவலைகளோடு, சரீர பலவீனங்களோடு அடுத்த கட்ட என்ன செய்வதென்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம். பண தேவைகளோடு நீங்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்காக சிலுவை மரம், அந்த சிலுவை மரத்திலே தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்காக இயேசுவான ரத்தம் சிந்தி மரித்து விட்டார். நம்முடைய பாவங்கள் பாரங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. உண்மையாகவே அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்திலே அருமையானவர்களே தைரியத்தோடு கூட, அன்போடு கூட, எந்த சூழ்நிலையும் யாரையும் பார்க்காமல் இயேசு உள்ளத்திலே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மாறாவின் கசப்பை மதுரமாக்கின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மதுரமாக்க அவரால் முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். ஒருவேளை மாறாவை போன்ற தீமை, கசப்பு, துக்கம், கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை நமக்காக அருமையானவர்களே அதில் தொங்கும்படியாக சிலுவை மரத்தில் ஏறினார். அந்த சிலுவையிலே தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் மாறா மதுரமாகும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. கல்யாண வீட்டிலே, கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவானவர் வந்திருந்த பொழுது திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவிடம் வந்து விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். இயேசுவானவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே அந்த ஜாடியிலே, கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. நீங்களும் சொல்ல, எனக்கு ஐயா தண்ணீர் தான் என் வீட்டில் இருக்கிறது, என்னுடைய எல்லா பொருட்களும் நான் செலவழித்து விட்டேன், பணம் செலவழிந்து போயிற்று, எனக்கு இருந்த இருப்புகள் எல்லாம் போயிற்று, வேலை இல்லை, பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வெறுமையை அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்புவார். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்புவார். தேவ கிருபையினால் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் அமர்வதாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இருங்கள். தளர்ந்து போக வேண்டாம். பின்மாற்றத்துக்கு திரும்பிவிட வேண்டாம். இன்னும் கர்த்தருக்குள் விசுவாசமாக இருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற நல்ல தேவனுடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வேண்டுதல் எல்லாம் உங்கள் இருதயத்தில் சுமந்தவர்களை நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கிற இந்த வேளையிலே ஜனங்களுக்காக உடைய அடியான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ராஜா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நீ நடத்துகிற தேவன், எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடத்துவேன். இந்த ஆராதனை வேளையில வெளிப்படுகிற தெய்வ வார்த்தை உம்முடைய ஆண்டவரே தீர்மானத்தின்படியை உம்மை ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டு உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு எல்லா நன்மைக்கு எதுவாக நடத்துவேன் சொன்னீர். அப்படியே நடத்தும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா ஜனங்கள் மேலும் உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாரும் நிரப்பட்டும். அப்பா, வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவ பிரசன்னம் இந்த மக்களுடைய வாழ்க்கையை நிரப்பட்டும். குடும்பத்தை நிரப்பட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உள்ள எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு தகப்பன்மார்களை, தாய்மார்களை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரே கணவன்மார் மனைவிமார்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ராஜா, எல்லா தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வல்லமை எல்லாம் நிரப்பட்டு ராஜா, புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய வழிநடத்துதல் தேவ சமூகத்திலிருந்து தேவனால் எனக்கு அருளி செய்யப்படுவதாக. ராஜா, எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் என்னென்ன தேவைகளோடு கூட என்னென்ன விண்ணப்பங்களோடு இந்த சமூகத்தில் உலகால் படித்திருக்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரால் அவைகள் நிறைவேறும்படி, சந்திக்கும்படி, நிறைவேற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஜனங்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட நிலைத்திருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இன்றை கேட்ட தேவ செய்தியின்படி சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அது மாத்திரம் விசுவாசியுங்கள். உங்கள் வீட்டில் எழுதி வைத்து இந்த ரோமர் நிருபம் 8:28 சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்க போகிறது என்று தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை அப்படியே 100% நிறைவேற்றுவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்துக்கு 100% ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார். சீக்கிரமாய் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வேகமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். மணவாளனை சந்திக்கும்படி எல்லாரும் விழித்திருந்து காத்திருப்போம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பராக. இந்த செய்திகள் எல்லாம் கேட்டவங்களுக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக இன்னும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.